எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2025 மிதுன ராசிக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும் என்றுதான் பார்ப்போம். நிறைய பேர் நல்ல எதிர்பார்ப்போடு தான் இருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்குமா, இல்லாம போகுமா நல்லா பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நிறைய பேர் கண்ணீர் இல்லாத ஒரு நிலைமையில தான் இருப்பீங்க. ஏன்னா அழுது அழுது ஒரு வழி ஆயிட்டு இந்த ஒரு டைம்ல கூட நீங்க இருந்திருக்கீங்க. அதுக்கு காரணமும் நீங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நம்பிக்கையை கோட்டை விட்ட மனுஷன் என்னதான் சொல்ல முடியும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த மிதுன ராசியில் பிறந்த எல்லாருமே, அதாவது மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரங்களும் தான் இந்த மிதுன ராசிக்குள்ள இருக்குது. இவங்க தான் நிறைய கஷ்டப்படுறாங்களான்னு கேட்டா இல்ல, 27 நட்சத்திரங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கு. ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் மோசமா போறாங்க. கடைசியில எல்லாமே இழந்ததுக்கு பிறகு ரொம்பவும் அவஸ்தைப்பட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதுதான் இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த 2024 ஒரு நல்ல பலனை கொடுத்தா அதுவும் இல்லை. ஏன்னா எவ்வளவு சொன்னாலும் இவங்க மாறவே மாட்டாங்க. அவங்க மனப்பான்பு அந்த மாதிரியான இல்லை. அப்போ இந்த 2025 ஒரு விதமான சில குணத்தையும் மாற்றத்தை எல்லாம் கொடுத்தாலும் அது கூட இவங்களுக்கு நல்ல பலனை வேணும்னா இவங்களா தான் நினைக்கணும். நான் நல்லாவணும் என்று நினைக்கணும். அப்படி நினைச்சா தான் ஒரு நல்ல பலனே கிடைக்கும். அப்படியான ஒரு வருஷம் தான் இந்த மாதிரி உள்ள ஒரு 2025 என்று எனக்கு சொல்ல முடியும். அப்போ வர்ற பிப்ரவரி மாசம் வரைக்கும் இவங்களுக்கு குரு பகவான் வக்ர கதியில தான் போயிட்டு இருக்காரு. இப்ப கூட வக்ரத்துல தான் போயிட்டு இருக்காரு. அப்போ என்ன நடக்கும்னா, ஒரு அடி முன்னுக்கு வச்சா 2 அடி அவர் பின்னுக்கு போவாரு குரு பகவான். அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போனா கூட இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கிடைக்காது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து இந்த 2025 பிப்ரவரி மாசம் வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தேர்வு வரணும்னா பிப்ரவரி மாசம் கழிஞ்சா தான் பറ്റുம். அப்போ அந்த பிப்ரவரி மாசம் வரை நீங்க எடுக்கிற முயற்சி எஃபர்ட் இதெல்லாம் கோட்டை விட்டுறக்கூடாது. காரணம் அந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்துட்டுன்னா அந்த ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் மிஸ் ஆகி போறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ அதனால அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தா அதையெல்லாம் தவிர்க்கணும். நீங்க நிறைய பேர் புதுசா வேலைக்கெல்லாம் கொடுத்துருப்பீங்க. அந்த வேலைக்கெல்லாம் வாய்ப்புகள் வர்றதுக்கு பேப்பர் எல்லாம் வருதுக்குள்ள சான்சஸ் இருக்கு. அது மாதிரி ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் வருதுக்குள்ள சான்சஸ் 100க்கு 100% அது இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்து முன்னுக்கு போக வேண்டியது உங்க பொறுப்பு. அது மாதிரி மார்ச் மாசம் பகுதியோடு கூடி வந்துட்டு இந்த சனீஸ்வரன் அவரும் வக்ரகதியை விட்டு விலகி ஸ்ட்ரைட்டா போக தொடங்காரு. அப்போ 2025 பிப்ரவரியில குரு பகவான் ஸ்ட்ரைட்டா போக ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க கை கொடுத்த எந்தெல்லாம் இடங்கள்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்தோ அந்த இடங்கள்ல எல்லாம் குரு உங்களை கூட்டிக்கிட்டு தான் போறாரு. வா நீ நான் வக்ரகதியில இருந்தப்போ நீ என்ன பின்னாடி வந்துட்டு இருந்த, அதனால உன்னை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நீ அவஸ்தைப்பட்டு இருந்தது, அதனால வா நான் அந்த டைம்ல உனக்கு மிஸ் ஆனதெல்லாம் நான் உனக்கு வாங்கி தாரேன் என்று சொல்லுவாரு. அப்போ 1,00,000 ரூபாய்க்கு ஒரு தேவைப்பட்டிருந்தாலும் ஒரு ஒர்க்கு கொடுத்துருந்தீங்க, கான்ட்ராக்ட் பேஸ்ல கொடுத்துருந்தீங்க. அப்போ அது உங்களுக்கு கிடைக்காம இருந்து அப்போ அந்த வேலையில ஒரு 25,000 ஆவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% உண்டு என்றுதான் சொல்ல முடியும். இப்போ 2025 பிப்ரவரியில அந்த ஒரு கனெக்ஷன் குரு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. அது 100க்கு 100% உண்மையான ஒரு காரியம் தான். பரீட்சையெல்லாம் எழுதிட்டு பாஸ் பண்ணுவோமா, அது கிடைக்குமா என்னெல்லாம் இருந்த ஆள்கள் எல்லாம் அந்த மாதிரி உள்ள வாய்ப்புகள் 100% அவங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். படிப்புல பின்னோக்கி இருந்தவங்களுக்கெல்லாம் படிப்புக்கு முன்னோக்கி போறதுக்குள்ள வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் குரு பகவான் தான் ஒரு சின்னதா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அது நடந்தே தீரும். 100க்கு 100 அது நடந்தே தீரும். மார்ச்ல சனி பகவான் கூட ஸ்ட்ரைட்டா வரனால உங்க துன்பத்தை எல்லாம் போன ஒரு 6 வருஷமாக அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவரு தான் டார்ச்சரிங் எல்லாம் கொடுத்தாரு. ஆனா நீங்க எந்த மாதிரி அதை பயன்படுத்தினீங்கன்னு தான் சிந்திக்க வேண்டியிருக்கு. நீங்க எந்த விதமாக ரீதியில அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு பார்த்து அதற்கு ஏற்றபடி தான் உங்களுக்கு ஒரு நல்ல பலனே கிடைக்கும். இப்போ சனீஸ்வரனும் உங்களுக்கு கை கொடுக்கத்தான் போறாரு. குருவோட சேர்ந்து சனீஸ்வரன் கை கொடுத்து குரு 25,000 ரூபாய்க்கு அந்த ஒரு வாய்ப்புல கொண்டு கொடுத்தோம்னா சனீஸ்வரன் அதான் 50,000 ரூபாய்க்கு உங்களை கொண்டு சேர்த்து விடுவாரு. அப்போ இந்த டைம்ல எல்லாம் நீங்க என்ன செய்யணும்னா கிடைக்கிற வாய்ப்புகளை தவிர்க்க விடக்கூடாது. அது கை விட்டு போயிட்டுன்னா பின்னீடு
கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு இந்த 2025 சோகமா தான் மாறும். அது அது உண்மையான ஒரு காரியம். அப்புறமா ஜூன், ஜூலை மாசம் வரதுல ராகு, கேது அவங்களும் உங்களுக்கு லாபகரமான ஒரு இடத்துக்கு மாற போறாரு. அப்போ 4 கிரகங்கள் லாபகரமான இடத்துக்கு உங்களுக்கு வரத்தான் செய்யும். இப்போ இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மாற்றம், இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். இப்போ 4 கோடி 5 கோடி ரூபாய் எல்லாம் லாஸ் ஆகி நிற்கிற ஆளு வெளிநாட்டுக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு மதிப்போடு கூடி யாராவது ஹெல்ப் பண்ணி அவங்கள டாப்புக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு எஃபர்ட் கொடுப்பாங்க. அப்போ அதெல்லாம் இந்த 2025 ஜூன், ஜூலை மாசத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்க போகுதுன்றது ஒரு சரியான ஒரு உண்மைதான். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் 2024 உள்ள பிரச்சனைகள் 2025க்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதனாலதான் இந்த கல்யாணம் நடக்காம இருந்த சில ஆட்கள் கல்யாணத்தை எல்லாம் தவிர்க்க விட்டவங்க உண்டு. 2வது கல்யாணம் அந்த மாதிரி கல்யாணங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதே மாதிரிதான் அந்த ஜாதகத்தை எல்லாம் யாருக்கிட்ட பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்த்து இப்ப எந்த திசை நடக்குதுன்னு நீங்க பாத்துக்கோங்க. இப்ப கேது திசை நடக்குதுன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது பலிக்காது. ஏன்னா அவருக்கு சாதகமான ஏதாவது ஒரு திசை கூடி அதுல ஸ்டார்ட் ஆயிருந்தா அது உங்களுக்கு ஒரு அளவுக்கு கை கொடுத்து கொண்டு போகத்தான் செய்யும். இது காமன் ப்ரொடிக்ஷன் தான், காமன் ஆയിട്ടുള്ള ப்ரொடிக்ஷன். அதான் 2021 கிரக மாற்றங்கள் நடக்கும்போது இந்த திசைகளுக்கு இந்த காரியங்கள் நடக்கணும். புதன் திசை இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கிடைக்கும். சுக்கிரன் நடந்திருந்தா கண்டிப்பா வெற்றியை கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி ப்ராசஸிங் அந்த ராசிக்கு தான் இருக்குது. அப்ப எந்த ராசிக்கு இந்த நட்சத்திரம் பயன்படுத்தி இருக்குதோ அதுக்கு கரெக்டா அதை கை கொடுக்கத்தான் செய்யும். மோசமான இடத்துல எந்த ராசி உங்க ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பா வேலை செய்யாது. 100க்கு 100 அது வேலை செய்யவே செய்யாது. அப்புறம் எனக்கு நடக்கல, இந்த மாதிரி சொன்ன பேச்சு எனக்கு நடக்கவே இல்லை, எல்லாருமே பொய் சொல்றாங்கன்னு சொல்ல வேண்டியது. அது பொய் இல்லை, கிரகங்கள் அந்த மாதிரி தான் வேலை செய்யும். அவங்க ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்குமோ அந்த திசாபுத்திக்கு அந்த வேலைத்தான் செய்யும். அப்போ அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். மலையோரத்துல இருக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு அங்க பிளைட் இறங்கணும்னா நடக்காது. அது இருக்க இடத்துலதான் வரணும். அது ஏதாவது இப்ப சென்னையில இருக்குன்னா சென்னைக்கு போகணும், திருச்சியிலன்னா திருச்சிக்கு போகணும். அதை விட ஆவடியில இருந்துட்டு அங்க போய் வேற எங்கனாலும் இருந்துட்டு அங்க போய் பிளைட் இல்லை பிளைட்னு சொல்லிட்டு இருந்த காரியம் இல்லை. அதே மாதிரிதான் நமக்கு அந்த இது சாதகமா இருக்கிற இடத்துல அந்த கிரகங்கள் இருக்கணும், திசைகள் நடக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல கரெக்டா அந்த இது இருந்தா கண்டிப்பா அது லாக் ஆகும். ஒரு பிரச்சனை இல்லை, அது கண்டிப்பா கை கொடுத்து மேலுக்கு இறக்கி போகத்தான் செய்யும். அதனால நீங்க இந்த மிருகசீர்ஷம் போட்டு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். வாகனம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல எல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல நிறைய இதெல்லாம் கிடைக்க போகும். நீங்க செய்യേണ്ട காரியம் என்னன்னு வச்சா, நீங்க செய்യേണ്ട ஒரே ஒரு காரியம், தண்ணி மது சாப்பிட்றதெல்லாம் விட்டுருங்க. அந்த மாதிரி பழக்கத்துல இருந்தா நீங்க கண்டிப்பாக அதை விட்டுறணும். அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தா நீங்க விடாம இருந்தா அது உங்களுக்கு அது எவ்வளவு நன்மை இருந்தாலும் அது பலிக்கவே பலிக்காது. திருவாதிரை நட்சத்திரம் அவங்க போட்டு என்ன செய்யணும்னா, இவங்க இருக்க வேலை தூக்கி எறிஞ்சிட்டு போகப்பட்ட சில காரியங்களை போய் செய்யுதுங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தா அதெல்லாம் தவிர்க்க வேணும். ஏன்னா இந்த மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் சொல்லுவார் இதே மாதிரி, அர்ஜுனா இதே போல யுத்தத்துக்கு போகணும், அது குருஷேத்திர யுத்தத்துக்கு நீ இறங்கினா தான் நீ வந்தா தான் காரியங்கள் நடக்கும்னு அவர்கிட்ட சொல்லுவாரு. அப்போ அவரு என்ன செய்யணும், போய் பார்த்துட்டு வரலாம், நீங்க கொண்டு போங்க. கிருஷ்ணன் கொண்டு காட்டுவாரு. அவர் ஐயோ இதெல்லாம் தாய் மாமன் மச்சனை மாமன் பெரியப்பா சித்தப்பா என்னெல்லாம் அவர் சொன்னார். அர்ஜுனன் சொன்னா அதனால என்ன முடியாதுன்னு. அது கிருஷ்ணன் சொன்னா அது உனக்கு அது உறவு, அவங்களுக்கு நீ துரோகி அப்படித்தான் அவங்க நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்கள 5 பேரையும் இவங்க எல்லாருமா சேர்ந்து கொல்ல பார்க்குவாளாம் என்னெல்லாம் சொல்லி இருக்கு. சொல்லி மனசிலாகி கொடுத்து இப்படியாக காரியம் உனக்கு அண்ணன் தம்பி உறவுகளா இருந்தாலும் அவங்களுக்கு உனக்கு அவங்க உறவுகளா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு நீ சத்ருவா தான் இருக்கிற. அதனால உங்களை போட்டுத்தான் தள்ளுவான். அதனால நீ விலகி இரு. ஒண்ணுகள் அவங்கள நீ போட்டு தள்ளு, இல்லைன்னா நீயா சுயம் சாவதுக்கு நீ தயாராகிக்கணும் இல்லை. சரி, அப்படித்தான் கிருஷ்ணன் சொல்லித்தான் அந்த குருஷேத்திர யுத்தமே நடந்து அங்க இவங்களெல்லாம் அழிஞ்சு போறதுக்குள்ள ஒரு இடம் ஒரு காரணமானது. அப்ப அதே மாதிரி உங்களுக்கு உங்க குடும்பமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அழிவுக்கு காரணமாக இருக்குன்னா நீங்க அதை விட்டு விலகி போக வேண்டியது உங்க கடமை. அதே மாதிரிதான்
உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும் இருந்தா, திருவாதிரைக்கு ஏதாவது கிடைக்கணும்னு இருந்தா நீங்க தான் முயற்சி பண்ணணும். இது என்னோட ஸ்தானம், நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்க அங்க ஃபோர்ஸ் கொடுத்து அங்க சேர்ந்து இருக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சிறதா சின்னதா இருக்கப்பட்ட ஒரு டீ கடையா இருந்தா கூட நீங்க போய் நின்னா அது பெரிய கடையாகி மாறும். ஆனா உங்களை கலட்டி இந்த தூக்கி வெளியில எறிஞ்சிடுவாங்க அவங்க. அப்போ அதுக்கான காரணத்தை உண்டாக்குது நீங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்தானம் வேணும்னா நீங்க தான் நினைக்கணும். அல்லாம எனக்கு கீழே இன்னொருத்தன் வேலைக்கு வந்தான், அதனால நான் வேலை செய்ய மாட்டேன். எனக்கு அதை பிடிக்கல, இஷ்டப்படல. அப்படி சொல்லக்கூடாது. உங்களோட ஸ்தானம் உங்களுக்கு உள்ளது. அடுத்தவன் வந்தா அவனுக்கு மேல ஏறி நின்று வேலை செய்ய வேண்டியது உங்க பொறுப்பு. அது உங்களுக்கே தெரியும். எப்படி பேசணும், எந்த மாதிரி பழகினா அந்த காரியங்கள் நடக்கும்னு உங்களுக்கு நல்ல மாதிரியே தெரியும். அதனால நீங்க அந்த மாதிரி பழகுங்க. திருவாதிரை அங்கதான் பிரச்சனைகள் இருக்குது. உங்க அவளோட அந்த சொல்ல வேண்டிய இடத்துல காரியத்தை சொல்ல மாட்டீங்க. நீங்க செய்ய வேண்டிய இடத்துல வேலையை செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு பிடித்தமானதோ அதை செய்வீங்க. நீங்க எல்லாரும் கூட சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா அவங்க நீ சந்தோஷமா இருக்க வேண்டாம், அது என்னோட இதல்ல, அது நீ சந்தோஷமா இருக்க உன்னோட பொறுப்பு, எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லைன்னு அவங்க நினைக்க. அப்ப நீ என்ன வேணும், அந்த மாதிரிதான் நீங்க நினைக்கணும். இந்த மாதிரியாக சரி அவங்களுக்கு இப்படின்னா எனக்கும் அந்த மாதிரி இருக்கணும். அப்ப என்னோட பொசிஷன் நான் தான் கரெக்ட் பண்ணிக்கணும். குடும்பத்துக்குள்ள ஆனாலும் சரி, கிடைக்கிறத நீங்க எல்லாருக்குமா பிடிச்சு 4 பேருக்கு கொடுத்து அதை தீர்த்துட்டு கடனை வாங்கி கொடுத்துட்டு நான் கடன் பட்டிருக்கேன், நான் கடன் பண்ண என்ன செய்வேன், அது அந்த தப்பு உங்களோடது. அது அந்த நட்சத்திரத்தோட தப்பு, அது செய்யறவங்க தப்பு. நீங்க உங்களை உணராத வரைக்கும் உங்களுக்கு வெற்றியே இல்லை. எந்த காலமும் அந்த வெற்றி கிடைக்காது. புனர்பூசம் அந்த மாதிரிதான். யார்கிட்டயாவது எங்கேயாவது குடும்பத்துக்கு பற்று இருந்தா அவன் அங்கேயே கிடப்பான், அடிஞ்சிருப்பான். அங்கேயே அடிஞ்சு கிடந்து எந்த வேணாலும் செய்திருப்பான். கடைசியில முக்கியமான இடத்துல ஒரு 10,000 பேர் ஒரு கல்யாணம் நடக்கிற இடத்துல ஒரு 4,000 பேர் கூடி இருக்கும். அந்த இடத்துல கரெக்டா கலாட்டி விட்டுருவான் அவனை. அழுதுட்டு அவன் குடும்பத்தை கூட்டி வீட்டுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு இருப்பான். ஏன்? அதுக்கு அப்புறம் தான் உணருவான். நான் சேர்த்த சொந்தங்கள் எல்லாமே என்ன விலகி விட்டதுக்கு எல்லாமே பணம் மட்டும்தான் வேணும். நான் முந்தைய நினைச்சிருந்தா நான் அது நடந்திருக்கு. ஆனா அவன் அப்பதான் புனர்பூசக்காரன் நினைப்பான் இப்படின்னு. அதுக்கு அந்த டைம்ல இவனுக்கு கேது தசை ஆரம்பமாகவும் செய்யும். எல்லாமே கோட்டை விட்டு 0 ஆகி கடனுக்கு மேல கடன் தொல்லையால இவன் அவஸ்தைப்பட்டு அவசானம் இதை மாதிரி விபூதியை பூசிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை அவனுக்கு வரும். இருந்தாலும் அழுது போட்டே இருப்பான். சொந்தம் எல்லாம் போச்சு, போனது போச்சுன்னு நினைக்கணும். சொந்தமானாலும் பெந்தமானாலும் யாரா இருந்தாலும் போனது போச்சு, குடும்பம் மட்டும்தான் மிஞ்சுதுன்னு நீங்க நினைக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துன்னா எல்லாமே சக்சஸ் ஆகும். இப்ப முந்தி சொன்ன மாதிரி இந்த புனர்பூசத்துக்கு இந்த சனி பகவான் திசாபுத்தியில வரும்போது 22 வயசுக்கெல்லாம் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பா வேலை கிடைச்சிருக்கும் அந்த இது புனர்பூசத்துக்கு. அது டாப்பாய் அவங்க ஏறி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு புதன் திசையிலையும் வருவாங்க. புதன் திசை இவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்கும். அந்த புதன் திசை தான் இவங்களுக்கு அந்த இடத்துல தான் இந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் அழிஞ்சே போகுது இவங்களுக்கு. கடைசியில கேது திசை வரும். கேது திசை வரதுல 0 கிரவுண்ட் ஆகும். அப்போதைக்கு இவங்களுக்கு ஒரு 50 வயசு தாண்டி இருக்கும். இந்த கேது திசை முடியும் போது ஒரு 50 வயசு 40 வயசுக்குள்ள இவங்க 40 வயசு எல்லாம் ஆகத்துல இவங்களுக்கு ஏதோ ஒரு திசை ஸ்டார்ட் அப் ஆகும். அப்போ அந்த ஒரு திசையிலேருந்து ஒரு 47 வயசு 48 வயசு மேக்சிமம் போற ஒரு 50 வயசுன்னு கணக்காக்கணும். அந்த ஒரு வயசுக்கு கேது திசை முடியும். அப்போ இத மாதிரி ஆய் மாறுற ஒரு சாகச்சரியம் இருக்கும். அப்போ பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லாத விஷயம். அதுக்கப்புறம் சுக்கிரனோட ஆரம்பத்துல தான் இவங்க வெற்றியே ஆரம்பமாகும் இந்த புனர்பூசத்துக்கு. அப்ப இப்போ வர்ற 2025 உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கணும்னா நான் சொன்னபடி இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கூடி தனக்கு தானே சொந்தம்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. அப்பப்போ வர்ற கிரக மாற்றங்கள் எல்லாம் திசாபுத்திக்கு ஏத்த மாதிரி தான் வேலை செய்யும். கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு எப்போ வருமோ அப்போ உங்களுக்கு எல்லா இடமே வெற்றி வெற்றி வெற்றியாகத்தான் இருக்கும். புனர்பூசம் கேதுரு திசைக்கு வரும்போது மோசமா தான் இருக்கும். திருவாதிரை கேதுரு திசையில மோசமா தான் இருக்கும். அது போலதான் மிருகசீர்ஷம் கேதுரு திசைக்கு மோசமா தான் இருக்கும். இந்த புதன் திசை சனி திசை இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ல 5 வருஷம் ஒரு நல்ல இதை கொடுக்கும். சனி பகவான் எப்பவுமே சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நான் உனக்கு கொடுக்குவேன், நிறைய கொடுப்பேன். ஆனா நீ அந்த பணத்தை எப்படி செலவாக்கி அதை பயன்படுத்துறன்றது உன் பொறுப்பு. நான் கொடுக்கறத எல்லாம் நீ செலவு பண்ணி அதை ஒண்ணும் இல்லாம நிலைமைக்கான நான் இன்னும் கொடுப்பேன். உன்னை கடன்காரனாக்கி மாத்துவேன். அப்போ சனி
அந்த ஒரு தாக்கம் எப்படி இருக்கும்னு நீ புரிஞ்சுக்க வேணும் நீ. அப்போ அதான் நிறைய பேர் சனி பகவானோட அந்த இடத்துல நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ஏன் அவரு கொடுத்தத நீங்க தான் கோட்டை விட்டு இல்லாம ஆக்கி போட்டீங்க. அதை சேர்த்து வச்சா நல்லா இருக்கு. சனீஸ்வரன் எப்போ சொல்லுவாரு, நான் 100 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய் நீ மாத்து, உனக்காக மாத்தி வச்சுட்டு மீதி இருக்கிறத 30 ரூபாய் உனக்கு செலவு பண்ணிட்டு மீதியை மத்தவங்களுக்காக செலவு பண்ணுன்னு தான் அவர் சனீஸ்வரன் சொல்லுவாரு. புதனும் அந்த மாதிரி தான் டாப் அப் கொடுப்பாரு. ஆனா நிறைய கொடுப்பாரு. புதுசு வீடு இல்லாதவனுக்கு வீடு வாங்கி கொடுப்பாரு, வண்டி இல்லாதவனுக்கு வண்டி வாங்கி கொடுப்பாரு. என்ன விதமான ஒரு இதானாலும் அவரு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. கடைசியில மொத்தமா சேர்த்து உருண்டையா உருட்டி கீழே போட்டுருவாரு. அங்க எல்லாமே உடஞ்சு நாசமாயி சிதறி சின்ன பின்னமா போகிற ஒரு நிலைமைக்கு வந்து ஆவாங்க. அதனால இந்த 2025 இந்த ஜூன் ஜூலை மாசம் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டாப் அப் தான் கொடுக்க போகுது. அந்த டாப் அப் நீங்க எவ்வளவு இது முயற்சி பண்ணி அதை சேர்த்து வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இனி ஒரு 2026, 27, 28 இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை கொடுக்கும். கடன் தொல்லைகள்ல இருந்தெல்லாம் நீங்க மீண்டு வருவீங்க. அதனால முயற்சியை விட்டுறாதீங்க. இந்த ஒரு இது உங்களுக்கு கொடுத்தது என்னன்னு வச்சா, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் இதை சொன்னேன். இல்லாவிட்டா எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் எப்படி இருந்தா நல்லா இருக்கலாம்ன்ற ஒரு எச்சரிக்கை தான் நான் உங்களுக்கு கொடுத்தது. இன்னும் சேனல்ல எல்லாம் வந்துட்டு நான் அழுதுகிட்டு தான் இருக்கேன், சாவே மிஞ்சிருது இப்படி ஒன்றும் சொல்லக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை உங்க கையில இருக்கு. ராமன் அந்த மாதிரி தான். ராமன் ஸ்ரீராமன் அந்த மாதிரி தான். காட்டு நிறைய ராஜாவா இருந்துதானே அவர் காட்டுக்கு போயிட்டு வந்தாரு. காட்டுக்கு போயிட்டு வந்து அவர் ராஜாவா இருந்தாரு. அதுதான் இந்த புனர்பூசத்துக்கு அந்த மாதிரி தான். அவன் காட்டுக்கு போனாலும் ராஜாவா ஆகத்தான் செய்வான். எவ்வளவு இருந்தாலும் ராஜா. ஆனா பண்பாடை விட்டு கொடுக்க மாட்டான். அது மாதிரி நீங்க ஐயனார் சாமியை வழிபாடு எல்லாம் பண்ணுங்க. அவருக்கு பச்சை பயர்ல எல்லாம் பாயசத்தை எல்லாம் வச்சு நீங்க புனர்பூசக்காரன்னா கொடுங்க. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். பித்தளை பார்க்க கோயில் எல்லாம் வாங்கி வச்சு அவரை வழிபட்டு கும்பிடுங்க. அந்த வீட்டுல கருக்கு வாங்கி வச்சு கொடுங்க. கருக்கு இந்த இளநீர் வாங்கி அதுல தேனை ஊத்தி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுங்க. ஏன்னா தமிழ் பண்பாட்டுக்கு ஐயனாரு இந்த மாதிரி குலதெய்வ சாமியாக இருக்கிறது எல்லாமே கருப்புச்சாமி இவங்களெல்லாம் தான். அப்போ அவங்களே புயல சுருட்டு இந்த மாதிரி இளநீர், தேன் விட்ட இளநீர் எல்லாம் வாங்கி வச்சு நீங்க ஒவ்வொரு வாரத்துக்கும் கொடுங்க. ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பெருசா சக்கை எல்லாம் இருந்தா அதெல்லாம் வாங்கி அவருக்கு வச்சு கொடுங்க. இப்போ இந்த மீன ராசிக்கு ஒரு அளவுக்கு நல்ல ஒரு பலனை கிடைக்கும். ஏன்னா அவரு தான் கடவுளுக்கு காவலாக இருக்க அந்த தெய்வம் தான் நமக்கும் காவலாக இருக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். பணம் கிடைக்காத இடத்துல உங்களுக்கு பிரச்சனையா, கல்யாணம் நடக்காத இடத்துல பிரச்சனையா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருந்து அங்க பிரச்சனையா, அங்க எல்லாம் கருப்பு சாமிக்கு நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாதிரி இளநீர், அதனால தேன் ஊத்தி இளநீர் வச்சு வெத்தலை பாக்கு கோயில அந்த மாதிரி இந்த சுருட்டு இதெல்லாம் வாங்கி வச்சு வீட்டிலேயே வச்சு கும்பிடுங்க. நல்லா கும்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க கும்பிட்டு வழிபட்டு வாருங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எந்த கோவிலுக்குமே போகலனாலும் பரவாயில்ல, இது மட்டும் நீங்க செய்யுங்க. எல்லா கடவுளும், அதாவது பைரவர் சுவாமி கும்பிடுறவங்களுக்கானாலும் சரி, இந்த மாடசாமி கும்பிடுறவங்களாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு கடவுள் வருவாரு. உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு மாற்றத்தையும் கொடுப்பாரு. அது மாதிரி இந்த அனந்த சாயினா மகாவிஷ்ணு அவங்களை எல்லாம் போய் கும்பிடுங்க. அதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வருஷமாக மாறட்டும். இன்னும் புதுசான ஒரு வீடியோவுமாய் நான் உங்களுக்கு முன்ன வருவேன். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.